ஒன்று பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை படிக்கலாம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவளாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிக்கர்த்தராகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவார்கள். அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்லுகிறான், நீதிமானே ரட்சிப்பது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆமென். அவன் ஏன் எதனால நீதிமானை குறித்து சொல்ற? நீதிமான் என்று சொன்னால் பாருங்க, சிலர் தனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கும், தனக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும், தனக்கு மனைவி அமைஞ்சிடுவான், புருஷன் அமைஞ்சிடுவான், குடும்ப பேக் எல்லாம் அமைஞ்சிடும். புரியுதா? நல்ல கவனமா கேட்கணும். குடும்ப பேக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே அமைஞ்சிடும். அமைகிறதுனால என்ன சொல்லுவாங்க? நாங்க நல்ல நீதிமான்களா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் கடன் வாங்க போவதில்லை, சண்டைக்கு போவதில்லை, வழக்கு போவதில்லை, அதிகமா நோய் வாரதில்லை, நாங்க நல்ல நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி அநேக சபையில பெற்றுக்கொண்ட பின்பு, சம்பாதித்த பின்பு, அநேக வழிகள் திறந்த பின்பு இப்படி எல்லாம் சிலர் நீதிமான் நீதிமான் என்று சொல்ற அநேக நம்ம சபையில இருக்கலாம். அல்லேலூயா. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் நீதிமான் எதனால ரட்சிக்கப்படல, எதனால ரட்சிப்பு வரலன்னு சொன்னா, தான் நீதிமான் தான், தன் வீட்டை நல்லபடி நடத்துகிறான், தன் மனைவி ஒழுக்கம் உண்டு, புருஷன் ஒழுக்கம் உண்டு, பிள்ளைகள் ஒழுக்கம் உண்டு, அப்படிப்பட்ட சமாதானம் உண்டு, தேவையான ஆசீர்வாதம் இருந்து அதே நீ பற்றி கொள்வாயானால் பரலோகம் போக முடியாது. எத்தனை புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நீதிமான் நமக்கு வந்திருக்கின்ற நன்மையை, நமக்கு வந்திருக்கின்ற சந்தோஷத்தை, நமக்கு வந்திருக்கின்ற மகிழ்ச்சியை பாடுபடுறவங்களும், கஷ்டப்படுறவங்களும், வாழ்க்கை குறித்து அறியாதவங்களும், குடிக்கிறவங்களும், வெறுக்கிறவங்களும், பாவ இக்கட்டில் இருக்கின்றவங்களை இந்த நீதிமான் திருத்தினால், அவர்களை உருவாக்கினால் மாத்திரம்தான் அந்த நீதிமானுக்கு பரலோகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய அநேக பெரிய சபைகள் இருக்கிறது. அந்த பெரிய சபைகள் இருந்தாலும் சில வேளை அவங்க நல்லா பாடலாம், சில வேளை கடிந்து கொள்ளாம அவங்களை ஒரு உபதேசத்துல கொண்டு போகலாம். ஆனா அங்க அதிகமான நீதிமான்கள் இருக்கிறாங்க, திரளான நீதிமான்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா நீதிமான் எதை செய்யணுமோ அதை செய்யாவிட்டால் அவனுக்கு பரலோகம் அரிது. அல்லேலூயா. புரியுதா? எத்தனை புரியுது? ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல இயேசு அறிந்து விட்டோம். இயேசு வருவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இப்ப இயேசுவை அறிகிறதுனால ரட்சிப்பு வந்து விட்டது. அந்த இயேசு ரட்சிப்பு வந்ததுனால சபையில கூடிட்டீங்க. இப்போ எந்த நிலைமையிலே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, பரலோகத்துக்கு ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த நிலைமையிலிருந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளவு பாடுபட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் திறக்கும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் திறக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? புரியுதா? கஷ்டம் ஒண்ணும் இல்லையே, கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. ஆமே. நாம் எல்லாருமே நீதிமான் என்று சொல்லி சுயநலமா இருந்தால், நான் பர்ஃபெக்ட் என்று சொல்லி நீங்கள் நீதிமான் என்று சொல்லி சுயநலமா இருந்தா பரலோகத்துக்கு ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப நீதிமான் வெளியே இறங்கி வர வேண்டும், நீதிமான் கிரியைகளை செய்ய வேண்டும், நீதிமான் பாட அனுபவிக்க வேண்டும், நீதிமான் நிந்தை அனுபவிக்க வேண்டும், நீதிமான் நுகத்தை சுமக்க வேண்டும், நீதிமான் சிலுவையை சுமக்க வேண்டும். இதை சுமந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு பரலோகமே தவிர வீட்டுல நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொன்னா நிச்சயம் அது கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் ஒரு உடைகிற இருதயம் உள்ளவனா இருக்க வேண்டும். நீதிமான் எப்போதுமே
தாழ்ந்த சிந்தை உள்ளவனா இருக்க வேண்டும். நீதிமான் எப்போதுமே கிருபை பெற்றுள்ளவனா இருக்க வேண்டும். நீதிமான் தேவனோடு பேசுகிறவனா இருக்க வேண்டும். நீதிமான் அழிகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் உள்ளவனா இருக்க வேண்டும். அப்போது அந்த நீதிமானுக்கு பரலோக ராஜ்யம் திறக்கும், மற்றபடி பரலோக ராஜ்யம் திறக்காது. அல்லேலூயா. புதிய உபதேசம் ஒண்ணும் இல்லை, நான் கொண்டு போறேன் காட்டுதான். அல்லேலூயா. இவர் புதிய உபதேசம் கொண்டு வரான்னு சொன்னா தோற்றிடுவோம் நம்ம. புதிய உபதேசம் எல்லாம் எங்கே விட்டது, எங்கே கோட்டை விட்டது, எங்கே தள்ளினது. ஆராதனை ஜோஸ்பாஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எதை குறிக்கன்னு சொன்னா, கொஞ்சம் பிஸ்கட்டும் முட்டாசும் கடலை வாங்கிட்டு அப்பா வாராரு கீசுல 10 பிள்ளைகள் ஓடி போய் கெட்டி பிடிச்சு அதை ஒன்னொன்னா வாங்கிட்டு போவாங்கல்ல, அது ஆராதனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனம் எதுக்குன்னு சொன்ன, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய கரம் உங்களிடத்துல பேசும்படியா நீங்கள் ஜெப சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? சபைக்கு நான் சரியா பேசி முடிப்பேன், நீங்க பயப்படணும் வேண்டாம். பக்தி இல்லாம எப்படி இயேசுவை கற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு ஒரு பக்தியும் இல்லை, நான் சும்மா வாரம் போறேன். பக்தின்னு சொன்ன என்ன? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நான் தொழ வந்திருக்கிறேன், என்னை மீட்டெடுக்க இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் ஒரு பக்தியை உண்டாக்கணும். அது அப்பனுக்கிட்டையும் அம்மை கிட்டையும் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பக்தியை உண்டாக்கி கிறிஸ்துவை நீ கூப்பிடணும். கிறிஸ்துவ கூப்பிட்டு சொல்லணும், ஆண்டவரே இத்தனை சிலுவையிலே நீ பாடுபட்டு இருக்கிறேன், இத்தனை சிலுவையிலே நீ கண்ணீர் விட்டு இருக்கிறேன், நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக ஒரு பக்தி உள்ளவனாய் நான் வாழுவேன். இதான் கிறிஸ்தவம். அந்த பக்தி உள்ளவனாய் வாழ்ந்து கிறிஸ்துவை நீங்கள் நெருங்கி நெருங்கி நீங்கள் போகும்போது அந்த பக்தி அபிஷேகமாய் உங்க மேல இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பக்தி அபிஷேகமாய் உங்க மேல இறங்கி வராம இயேசுவை ஒரு நாள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை தடுமாற்றம் இல்லாமல் போவதற்கு நான் சுவிசேஷத்தை ஆணித்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிந்தவங்களுக்கு புரியும், புரியாதவங்க விட்டுடுங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லா வீடுகளுக்கு நான் ஏறி வாரேன், அதான் பிரச்சனை உங்களுக்கு. நான் ஒதுங்கி இருந்து 2 ஊழியக்காரங்களை வச்சு உங்க வீடுகளுக்கு எல்லாம் வர சொன்னா நான் பெரிய பாஸ்டர் ஆக்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்படி இல்லைங்க. அன்பு முக்கியம், அன்பு முக்கியம், அன்பு முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பக்தி ரொம்ப முக்கியம். ஒரு கணவனை நேசிக்காம, ஒரு மனைவி நேசிக்காம ஒரு வீடு நிக்காது. ஒரு மனைவியை சரியா நேசிக்காம ஒரு வீடு நிக்காது. பிள்ளைகள் அப்பனை நேசிக்காம வீடு நிக்காது. ஒரு பக்தி, அப்பா மேலே அம்மை மேலே ஒரு அன்பு இருக்கணும், அந்த வீடு நிக்காது. அந்த வீடு சரியா இல்லைன்னு சொன்னா கிறிஸ்துவோடு நிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து பக்தியா இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக். அல்லேலூயா. பாவியும் எங்கே நிற்பான்? ஒன்று நீதிமானே ரட்சிக்கப்படுவதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவன் சபைக்கு போவான், பக்தி இல்லாத ஆராதனை அவனுக்கு தெரியாது, பக்தி இல்லாதவனுக்கு சுவிசேஷம் தெரியாது. இங்க இருப்பீங்க, பிள்ளைகிட்ட விளையாடிட்டே இருப்பீங்க. நான் 1.25 மணிக்கு கஷ்டப்பட்டு நான் செத்தவனை போல போனோம், நீங்களும் செத்ததை போல ஒண்ணும் தெரியாத போறீங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்மகிட்ட வருது ஓப்பன் நேச்சுரலிட்டி. மற்றவங்க மறைச்சு பேசுவாங்க, அதுக்குள்ள தேவனுக்கு கிடையாது, மறைச்சு பேசுவாங்க. அல்லேலூயா. நீ வந்தாவா, விளங்குனா விளங்கு, விளங்காத விளங்காம போ, 10 வருஷம் வருவ, கேட்க மாட்டேன், செத்து போன்னு சொல்லி விடுவாங்க. முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி அல்ல. ஊழியக்காண்ட கணக்கு கேட்க நாள் வரும். மந்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியது ஊழியக்காரனுக்கு கடமை உண்டு. அது இன்றைக்கு அறியாம விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு ஆத்துமாவும் நஷ்டப்படக்கூடாது என்று தான் கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார். ஆமே. அவன் நீங்கள் பக்தி வேணும், நீதிமானா இருக்க வேண்டும், நீதிமானுடைய கிரியைகள் செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் நீங்கள் செய்து ஞானமா இருந்து கொள்ள வேண்டும். பக்தியோடு பாவம் இல்லாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவம் உங்களுக்குள்ளே அரைகுறையா இருக்கக்கூடாது. நீங்கள் முற்றிலுமாய் நல்லவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும். பரிபூர்ண ஜீவிதத்திலே வர வேண்டும். களங்கமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். எப்போது கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு எங்கே குறை இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அந்த குறைகளை தீர்த்து நீங்கள் மாறினால் மாத்திரம்தான் நீங்கள் நீதிமானும் பரலோகத்து போதும் போல வழிகளை கட்ட திறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு என்ன சபை கூட்டுது? சமயம் போக்கு சபை கூடல இல்ல, பரலோகம் போவதற்குத்தான் சபை கூடி இருக்குது. டைம் பாஸ்ட் பண்ணுவது சபை கூடலங்க. நாம் இயேசுவினுடைய அங்கமாய் அபயமாய் மாறுவதற்குத்தான் சபை கூடுகிறது. அது இயேசுவின் அபயமா மாறு வெறும் ஆராதனை அல்ல. அண்ணன் சொல்லும் போல வெறும் ஜெபம் அல்ல. ஜெபம் தேவைக்கு வேணும், ஜெபம் தேவைக்கு வேணும், ஆராதனை தேவைக்கு வேணும், வசனம் தேவைக்கு வேணும், நன்மைகள் செய்து தேவைக்கு வேணும். பரலோகத்துக்குரிய எல்லா கருத்தோடு தேவைகளை நீங்க செய்தால் மாத்திரம்தான் அந்த பரலோகம் போக முடியும். இதுல ஒன்றிலும் குறை வைக்க முடியாது. பரிசுத்தவான்களும் பரிசுத்த மனவாட்டிகளும் இருக்க நீங்கள் இதுல ஒன்றிலும் குறை வைக்க முடியாது. குறைவா இருக்கிறதைத்தான் ஊழியக்காரரை கொண்டு பேசுவா. குறைவு என்னெல்லாம் சபைக்கு இருக்கிறதோ அதை பேசுறதான் சபை. கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மனசாட்சிக்கும் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆராதனைக்கும் என்னுடைய வசன தியானத்துக்கும் நான் எதை செய்யணும் அதை நான் செய்துட்டே இருக்கணும். உள்ளதில்ல, உள்ளதில்ல எது இருக்கிறதோ உள்ளதில்ல நான் செய்தால் மாத்திரம்தான் பரலோகம் எனக்கும் உங்களுக்கும் திறக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தை திறக்கிறான்னு சொல்லுங்க இல்லைங்களா? நம்ம சொல்லுவோம் பரலோகம் பரலோகம்னு சொன்ன என்ன? இந்த இருதயமான கல்லான இருதயம் சேஞ்ச் ஆகுது. ஆவியோடு, தேவனுடைய ஆவியோடு சேஞ்ச் ஆகணும். இந்த கல்லான இருதயம் தேவனுடைய ஆவியோடு சேஞ்ச் ஆகி அவருடைய விருப்பத்தை அறிந்து விருப்பத்தின்படி நடக்கிறது தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? ஆமே. பாஸ்டர் புரியலன்னு சொல்லக்கூடாது. மாத்திரமல்ல, நான் ஆவியின் ராஜ்யத்தில் வாழ போறோம். ஆமே. தேவனுடைய ராஜ்யம் ஆவியின் ராஜ்யம். அங்கே கொடுப்பனை எடுப்பனை இல்லை. அந்த ஆவியின் ராஜ்யத்தில் வாழ்வதற்குள்ளதை இப்போதே நீங்கள் கண்டுபிடித்தால் தப்பித்து போகலாம் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கூட கவனம் பாருங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். அல்லேலூயா. இங்க ரூட்டை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள். அப்ப அப்போஸ்தலரிடத்தில் இந்த சுபாவம் எல்லாம் இருந்தது. அப்போஸ்தல ஊழியத்திலே இந்த எல்லா கிரியும் இருந்தது. இந்த எல்லா சுபாவத்தின்படிதான் அவர்கள் பாட அனுபவித்தார்கள். இன்னும் கவனமாய், அதனால் நீங்க தோக்க கூடாதுன்றத பேசுறேன். சும்மா ஒரு உபதேசத்தினால நான் நல்லவனாக முடியாது. நான் செய்தி பேசாதனால எனக்கு பரலோகம் போக முடியாது. அது யாரும் பேசுவாங்க. ஆனா செய்திக்கு தாழ கிடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சுமந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். முட்டாள் போல நம்ம கையடிக்கணும் வேண்டாம். அர்த்தம் இருந்தா மாத்திரம் கையடிச்சா போதும். சக்கை புச்சையும் கதைக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தத்தோடு சுவிசேஷம் இருந்தால் மாத்திரம் கைகளை தட்டி பெற்றுக் கொண்டா போதும். பிரைஸ் எல்லாம். சில சபைகள் சும்மா கிடந்தாங்க சாடுவாங்க. அப்படி கிடையாது. சுவிசேஷம் 3/4 மணிக்கூறும் அர்த்தம் உள்ளதாக்கும். இயேசு பேசுறது உங்களுக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும். மாம்சத்துல பேசின அது அர்த்தம் இருக்காது. அல்லேலூயா. வேதம் சொல்லுவார். ஆகைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
ஜெபிக்க வந்திருக்கோம், வசனத்தை கை கொண்டு சீர்திருத்தம் உண்டாயிருக்கிறது. இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு அப்போஸ்தலருடைய நன்மை களத்தில் இறங்கி வர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலருடைய நன்மை களம் சிலுவை சுமக்கிறது, நுகத்தை சுமக்கிறது, பாட அனுபவிக்கிறது, 2 பேரை தேற்றுறது, குடிக்கிறவங்களை திருத்துறது, விழுந்த வீடுகளை தாங்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, என்னெல்லாம் கஷ்டங்கள் உண்டோ அதை எல்லாம் நீதிமான் சகிக்கும் போதுதான் கர்த்தர் பரலோகத்தின் வாசலை திறப்பார். கையை அடிக்க மாட்டீங்களே, டூப்ளிகேட் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் கற்றுக்கொண்டது. ஒரு நீதிமான தாய் எப்படி இருக்கணும், ஒரு நீதிமான ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு நீதிமானுடைய அப்பா எப்படி இருக்கணும், ஒரு நீதிமானுடைய மனைவி எப்படி இருக்கணும், ஒரு நீதிமானுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும். வெக்கமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா 90% ஊழியக்காரர்களே நீதிமானா இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால சபைகள் சீர்கெட்டு போகுது, அதனால சபைகள் அழிந்து கொண்டிருக்கு, அதனால ஜனத்துக்கு நல்ல சுவிசேஷம் தெரியல. கங்கடா குங்கடான்னு சொல்லி ஒரு அந்நிய பாஷை பேசணும்னு சபை நிக்காது. சபை நிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் திருவசனம் வேணும். அப்போதான் உங்களை நிலைநிற்க முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள கிறிஸ்து கர்த்தராகிய அவருக்கே ஒப்பு கொடுக்க கடவார்கள். நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? நீதிமான் உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு இந்த ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து, நான் எங்கேயோ பெற்றிருக்கிறேன், நான் எங்கேயோ வளர்ந்திருக்கிறேன், நான் ஒரு வேசித்தனமாய் பாவியா பெய்யிட்டேன், இப்ப நான் நீதிமான சபையில வந்திருக்கிறேன், இனி இந்த ஆத்துமா இழந்து போக கூடாது என்று சொல்லி இந்த ஆத்துமாவை சிருஷ்டி கர்த்தருடைய கரத்திலே நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதன் சகையை பார்த்து சொன்னா, இழந்து போனதை தேடி வந்தேன். கரத்தை தட்டி கத்தை நன்றி சென்று, இழந்து போனதை தேடி வந்தேன், இழந்து போனதை தேடி வந்தேன், இழந்து போனதை தேடி வந்தேன். ரீபாலா ஷதரகினா மனாத ரகப ரீபாலா ஹடன சகரபலத ரிகபல சரப. ஹல்லேலூயா. அவன் நீதிமான் தவறு செய்யாம காத்துக்கொள்ள வேண்டும், நீதிமான் குற்றமில்லாம காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமான் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை செய்து அவர்களை சரியாய் நடத்தணும். நீதிமான் ஆண்டவரை கர்த்தர் வந்து கம்பெடுத்து வீக்குவார் சிலவங்களை. வீட்டுல அம்மாவோட ஒத்து போக முடியல, மாமியோட ஒத்து போக முடியல, மகனோடு ஒத்து போக முடியல, மகன் அம்மாவோட ஒத்து போக முடியல, கணக்கு பாப்பாங்க நடக்கும் சில இடத்துல, கொண்டு போடுவார் உங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது நேசிக்க வேண்டும். நீங்கள் நீதிமான்கள், கர்த்தருடைய ஆவிக்குரிய சபையில இருக்கிறீங்க, வெளிப்பாடுள்ள சபையில இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு தாய் தகப்பன் எல்லாரையுமே கனம் பண்ணி எப்படி எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி எப்படி போகணும், நீங்கள் நீதிமான் ஆவதற்கு உங்க ஆத்துமாவை கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு வைத்து கிறிஸ்துவின் அபிஷேகத்தை தேவ சபை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் கிறிஸ்துவின் ஆத்துமா மாறுவதற்கு, மறுரூபம் அடைவதற்கு, கிறிஸ்துவின் ஆத்துமாவை கெஞ்சு மறுரூபம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே வாழ்வதற்கு, ஆனபடி உங்க ஆத்துமாக்களை இன்றைக்கு கிறிஸ்துவிடத்தில் வை கொடுத்து விட்டு, நீங்க தப்பு பண்ண இன்னைக்கே போன் போட்டு ஒவ்வொரு மன்னிப்பு கேட்டு குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி விட்டுடாதீங்க. அது பயங்கர பிரச்சனை வருநாள் உனக்கு கொண்டு வரும், பெரிய கெடுதலை கொண்டு வரும், உனக்கு பரலோகத்தை தரவிடாம பெய்யும். ஆனபடி இந்த நாளிலே தேவ பிள்ளையே, எங்கே குறைவு இருக்கிறது, எங்கே பிரச்சனை இருக்கு என்று சொல்லி நீ தயவாய் நீ கண்டுபிடித்து கவனித்து ஞானத்தோடு அருகதையோடு அந்த குறைவுகளை சரி பண்ண பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த செய்தி போறேன். என் மனைவி எனக்கு பிடிக்கல, அந்த பூமியில வாழுங்காலம் வர டெக்கனிக்கலாம் வாழலாம்,
தங்கமேன்னு சொல்லுவேன், முத்தேன்னு சொல்லுவேன், கரளேன்னு சொல்லுவேன். என் இருதயத்துல அவ விலகி இருக்கிறார். இது கர்த்தர் அறிவார். உங்க கணவனை சரியா பிடிக்கல, உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க, கணவனை பிடிக்கல, அதனால டெக்னிக்கலா வாழ்றீங்க, டெக்னிக்கலா ஆகாரம் கொடுக்கிறீங்க, டெக்னிக்கலா கவனிக்கிறீங்க, டெக்னிக்கலா வைத்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அது தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான பகை. பிள்ளைகள் சடங்குக்காக டைம் பாஸ்டுக்காக அம்மாவை நேசித்தா அது பகை, ஆண்டவர் பகை, அது சடங்கு. அம்மாவுக்கு என்ன குறை உண்டு, அம்மா எப்படி இருக்கிறாங்க, இப்ப அம்மாவுடைய மனநிலைமை என்ன, அதை கண்டுபிடித்து அந்த வயதான வேலைகளில் ஆறுதல் சொல்லத்தான் நம்ம சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க எப்படி இருக்கட்டுங்க, இதை நீங்கள் நாளுக்கு நாள் செய்துதான் நீதிமான் ஆக வேண்டுமே தவிர ஈஸியா நீதிமான் ஆக முடியாது. ஆமென், ஆமென். அதே போல அம்மாவுக்கும் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கலாம், மகள்மாரை கேட்கலாம், பேத்திகளை கேட்கலாம், பேரனை எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கலாம். நான் செய்தது மன்னிப்பு. அல்லேலூயா. அப்ப சபை ஒரு சிறிய உடன்படிக்கையில போவதற்கு நான் விரும்புகிறேன். அதற்காக தேவ பிள்ளைகள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். அல்லேலூயா. ஓகே, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் வருகிறார். மலை பிரசங்கத்துல இப்ப ஜனக்கூட்டங்கள் இஷ்டம் போல ஆண்டவருடைய சுவிசேஷம் கேட்க வந்தாங்க. அந்த பாருங்க, அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அதை நீங்கள் சரியா கேட்டு பெற்றுக்கொண்டால் நிச்சயமா வர நாட்கள்ல நல்லா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாங்க, அதுல 2வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்கள். போதும், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நீதிமான் என்று சொல்லி காரியம் இல்லை. நான் நீதிமான், குடிக்கல, வெறிக்கல, பாவம் செய்யல, ஒண்ணுமே செய்யல, அந்த வாழுகிறேன், யாருக்கும் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை, அந்த வாழுகிறேன். அது ஒருபோது நீதிமானாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நீதிமான் அல்ல. அவங்க உபத்திரம், பூமிக்கு பரலோகத்துக்கு உபத்திரம். அப்படி அநேக நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சு அநேக சபைக்கு போறாங்க. பெரிய பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமைன்னு சொன்ன என்ன சொல்லுங்களேன். ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவன் சொன்ன என்ன? நான் நீதிமான். கொஞ்சம் நான் நீதிமான வாழுகிறேன், மனைவியை பார்க்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், குடும்பத்தை கவனிக்கிறேன், நான் ஒரு நீதிமான வாழ்றேன் நான் மனசுல நினைச்சிருக்கேன். ஒரு தரித்திரன் வருகிறான், ஒரு பிரச்சனை உள்ளவன் வருகிறான், ஒரு துன்பம் உள்ளவன் வருகிறான், ஒரு உதவாத கேஸ் வருகிறது. இப்படி வருகிற ஏதாவது ஒரு கேஸ நம்ம என்ன செய்யறோம்? ஒன்னும் தரமாட்டோம், போன்னு சொல்றோம். போ இங்க வராத, கண்டு போ விட்டுட்டு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்ல மதில் கட்டு, நல்ல வீடு இருக்கு, இங்க வராத, ஓடிப்போ. சில வேளையில நீதிமான் அந்த தவறுகளை செய்தாலும் ராத்திரி வேளையிலே உணர்ந்து அவனை கூப்பிட்டு அழைத்து, அந்த இடத்துல நான் ஏதோ தவறு செய்துட்ட மன்னிச்சு கொண்டு சொல்லி அவனை திருப்திப்படுத்த பார்க்க வேண்டும். அப்பதான் நீதிமானுடைய ஆவி சீராகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்னும் கிடைக்க ஒன்னும் செய்யாது, பரலோகம் உனக்கு பதிலை தரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவியை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுல நான் எதிர்த்து நிற்கிறேன், எதுல கேடுகளை சிந்திக்கிறேன், எதுல நான் விரோதியா இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். நம்ம ஆவிகளை பகுத்தறிந்து
குற்றமா இருக்கிறது எல்லாத்தையும் நீ சரி பண்ணி என்ன செய்யணும்? ஆவியிலே எளிமையாய் உனக்குள்ளே சீர்திருத்தத்தை உண்டாக்கும் போது கர்த்தர் உங்களை நேசிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நேசிக்கிறீங்களா? ஆவியில எளிமையா இருக்கிறீங்களா? ஆவியில எளிமையா வாழ விரும்புகிறீங்களா? ஆவியில எளிமையான கிரியைகளை செய்றீங்களா? அப்போது உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நாள்ல முதல் பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் வேற. அந்த நினைவுகளை எல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவர் பரலோகத்தின் பிரசங்கத்தை சொல்லுகிறதான் ஆவியின் எளிமை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை புருஷர்கள் இன்றைக்கு ஆவியில் எளிமையா இருக்கிறீங்க? எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு ஆவியில் எளிமையா இருக்கிறீங்க? எத்தனை சகோதரி பிள்ளைகள் ஆவியில் எளிமையா இருக்கிறீங்க? எங்கே நமக்கு மிஸ்டேக் பற்றி இருக்கிறது? அப்படி நமக்கு ஆவியிலே எளிமை இல்லாவிட்டால் இந்த நாளிலே ஆவியிலே ஒரு எளிமையை சீர்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க இந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுங்க, கனெக்ஷன் பண்ணுங்க. அந்த இருதயத்தை நீங்க திருப்பி வாங்குங்க. அந்த இருதயத்தின் நினைவுகள் உன்னோடு வரும்போது எல்லாமே நீ ஆட்டோமேட்டிக்கலாகவே ஒரு ஆவியிலே எளிமை உள்ளவனாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீ மற்றவங்களை பார்த்து தோற்று போகாத. தங்கம்மா அப்படி இருக்கானா, இப்படி அவன் இப்படி இருக்கானா, அப்படி இல்ல கிறிஸ்தவம். 10 லட்சம் மக்கள் கூடினாலும் எத்தனை லட்சம் மக்கள் கூடினாலும் அதுல கர்த்தர் யாரை நியமித்து இருக்கிறாரோ அவர்களை மாத்திரம் தான் சந்திப்பானே தவிர மற்றவங்கள சந்திக்க முடியாது. இது சபை தெளிவா அறிய வேண்டிய மேட்டர். நீங்கள் திருவசனத்திலே கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு இந்த கடமைகளை நீங்கள் செய்யாவிட்டால் நீங்களும் இயேசுவுமாய் சம்பந்தமே கிடையாது. காரியம் பரலோக ராஜ்யம் அன்புள்ளதாக்கும். அங்க சண்டை இல்லை, வணக்கம் இல்லை, கபடமற்ற ஆத்துமாக்கள், எளிமையான ஆத்துமாக்கள் பரலோகத்தில் ஆவியிலே கூடுற இடம்தான் பரலோக ராஜ்யம். ஆமென். அப்படி ஆப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்கள் அதை விரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்று சொன்னார். 4வது பாருங்க சொல்றாரு, துயரப்படுகள் பாக்கியவான்கள். என்னடா துயரம்? என்ன துயரம்? அங்க ஈரான்ல ஒரு யுத்தம் நடக்குது இல்லையா? நம்முடைய சகோதரர்கள் நிறைய கொல்லப்படுறாங்க ஈரான்ல. அந்த ஈரான் ரட்சிக்க வேண்டும் என்று நீங்கள் துயரப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன பரலோகம் உங்க இருதயத்தை பார்க்குது. நம்ம நியூஸ பார்க்கிறோம், நம்ம வார்த்தைகளை பார்க்கிறோம். பார்த்துட்டு அதுக்கு பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் அடிபட்டு அதுக்கு பெருமூச்சு விட்டு நீ ஜெபிக்கணும். இங்கத்தான் இருக்கிற காரியம். இந்த ஜெபத்தை பார்க்கறது யாரு? கர்த்தர். மனுஷன் பார்க்கல. இப்ப அண்ணன் சொல்லும் போல ஒரு கூட்டம் ஜனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லல ஆண்டவர். நீ ஜெபத்தை குறித்து தெரியும். நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு கண்ணீரோட ரூமில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்பா. பிரைஸ் எல்லாம் கரங்களை தட்டி பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப துயரப்படுகள் பாக்கியவான்கள். துயரம். ஒரு குடும்பம் சரியா நடத்தாவிட்டால் கணவனுக்கு துயரம். ஒரு குடும்பம் சரியா போகாவிட்டால் மனைவிக்கு பயங்கர துயரம். அதை போல ஒரு பெண்ணை கொடுத்த இடத்துல துயரம் இருந்தால் கொடுத்த இடத்துல பயங்கர துயரம். பயங்கர துயரங்கள். பணம் இல்லாவிட்டால் துயரம், சமாதானம் இல்லாட்ட துயரம், அடிதடி நடந்த துயரம். உபத்திரத்தினால அநேக குடும்பங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் நமக்கு என்ன? அது அவங்க வீதி. அவங்க சொல்லுங்க வீதி. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அந்த துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற வீட்டில் ஒன்னால் என்ன செய்து முடித்து அந்த துயரத்தை நீக்க முடியுமோ அதுதான் உன் ஆத்துமா. ஆமென், ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுமா? போகணும் இல்ல? பரலோகத்துக்கு போகணும் இல்ல? அதுக்கு நான் வந்திருக்கோம். ஆமென்.
அவ துயரப்படுகிற வீட்டை, துயரப்படுகிற குடும்பங்களை, துயரப்படுகிற மனுஷனை, துயரப்பட்டு கொண்டு இருக்கிறவளை எப்படியாவது அந்த துயரத்திலிருந்து மீட்ட வேண்டும் என்று சொல்லி நீ உள்ளத்துல பாடுபடுகிற எல்லாம் அதுதான் துயரப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. இந்த நோய் எப்ப தீருமோன்னு தெரியல ஆண்டவரே. அந்த வீட்டுல நோய், அந்த வீட்டுல சண்டை எப்ப தீரும்னு தெரியலப்பா. சபல பல பிரச்சனை அப்ப எப்ப சமாதானமாகும்? பல குடும்பத்துல போராட்டம் எப்ப சமாதானமாகும்? சில குடும்பங்கள் எப்ப விடுதலை ஆகும்? சில குடும்பத்துல எப்படி விடுதலை கொடுக்கலாம்? இவங்களுக்கு என்ன உபதேசம் சொல்லணும் என்று சொல்லி உங்க மனதுல துயரப்படும் போது அது கர்த்தருடைய துயரம். பரலோகத்தில் வந்து அறிந்து அந்த துயரத்தை பார்த்து உங்களை நேசிப்பேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். பயங்கர கஷ்டம் பரலோகத்து போதற்கு. 24 மணிக்கு பிரச்சனையாக நமக்கு. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. செத்த மீனுக்கு உயிரோடு பரலோகத்துக்கு போக வேண்டும் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், மரணமாக்கம். புரிந்தவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. மரணமாக்கம். பின்ன நீ நிம்மதியை தூங்கணும் முடியாது, பின்ன நிம்மதியை இருக்கணும் முடியாது. ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், கிறிஸ்து தந்த சமாதானம் மாத்திரம் தான் கிடைக்கும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த சமாதானத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்ற. அல்லேலூயா. இதை சரியாய் புரியாவிட்டால் மிருகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நம்ம என்ன சுவிசேஷம் கொஞ்சம் கஷ்டமாக்கப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை நான் பிள்ளைகளை போல கருதுகிறது. ஆமென். நான் சுவிசேஷத்தை சரியா இருந்து பரலோக ராஜ்யத்துடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போக வேண்டிய நாம் எப்படி துயரப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்காக அல்ல, எனக்காக அல்ல. நீ உயிரோடு இருக்கும் காலம் வர யாருக்காகவோ துயரப்பட்டு 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 உன் வாழ்க்கை கடந்து போகும். என் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஜோஸ் பாஸ்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அந்த துயரம் உன் வாழ்க்கையில சரியா இருக்குமானால் கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார். குறிப்பிட்ட நாள்ல இதை எடுத்துக்கிடுங்க, நீ நல்லா இருப்ப. குறிப்பிட்ட நாள்ல அந்த கிரியைகளை செய்யுங்க. நமக்கு தந்திருக்கின்ற புதிய ஒரு ஆண்டோட இருதயமாக்கம். அதை எங்க நம்ம விட்டோமோ அதனாலே அடி வந்தது, அது எங்க நம்ம தள்ளினமோ அதனால அந்த பிரச்சனைகள். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டிலே மீண்டும் கர்த்தர் உங்களை குடும்பத்தை கர்த்தர் கட்ட வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சான்ஸ்களை தருகிறார். அப்ப சபையில போய் கூடி இருந்து விட்டு ஒரு பாடலை பாடி இன்பம் கொள்ளாடுகிற சபை அல்ல. ஒரு ஜெப கூட்டத்தில் போய் இன்பம் கொண்டாடுவது சபை அல்ல. 1ஆம் தேதி போய் வாக்குத்தத்தம் பெறுவது சபை அல்ல. அது ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த சபையிலே 100 பேர் இருந்தால் அவங்களுக்குள்ளே இந்த துயரப்படுற குணங்கள் இருக்குமானால் வரும் ஆண்டிலே நீதான் கோடீஸ்வரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை துயரப்படாமலும் நினையாமலும் அவனுக்கு வந்தது நமக்கென்ன, அவளுக்கு வந்தது நமக்கு எனக்கென்ன என்று சொல்லி நான் கேள்விகளுடைய கிறிஸ்தவர்கள் போவோம் என்று சொன்னால் இதுல நீங்கள் நானும் ஒருவர் கூட அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எவ்வளவு கஷ்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சூஜின் காதுல நீங்கள் சொல், சூஜின் காலில் ஒட்டக நூலுமா? அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். மக தெளிவா இருக்கும். சில வேளையில உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை மாற்றுவதற்கு முதல்ல நான் முற்றிலுமா என் மாம்சத்தை நேசித்துக் கொண்டிருக்கிற நான் கிறிஸ்துவோடு போக முடியும். அப்ப என்னை உருவாக்குவதற்கு பல பிரச்சனைகள் வரும், என்னை சீர்படுத்த சில பிரச்சனைகள் வரும். அதை எல்லாம் தேவ சபை அறிந்து செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இது கடுமையான உபதேசம் அல்ல, பரலோக உபதேசம், பரலோக போதகுள்ள உபதேசம். இதை செய்துத்தான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில வந்து அத்தனை மக்கள் ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படாதனால அவர் வந்து கெர்சமேன் தோட்டத்தில் விட்ட கண்ணீருக்கு கணக்கும் இல்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எருசலேமே எருசலேமே, கோழிகள் குஞ்சுகளை அணைக்காதவள் எத்தனை முறை அணைக்க பார்த்தேன், உனக்கு மனதில்லாம போச்சேன்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. மிகுந்த கண்ணீர் விட்டு. ஆனபடி நீங்கள் உங்களுக்காக துயரப்படாதிருங்கள், அடுத்தவளுக்காக துயரப்படுங்கள். உங்களுடைய நோய்க்காக துயரப்படாம இருங்க, அடுத்த நோய்க்காய் துயரப்படுங்க. உங்க கடபாரத்துக்கு துயரப்படாம அடுத்த பிரச்சனையை கடபாருங்க. அடுத்த குடும்பம் விழுந்து போகிறதுனால அந்த குடும்பத்துக்காய் துயரப்பட்டு நீ செபி, பரலோக ராஜ்யம் உன்னுடையது என்று பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் சொல்லுங்க சபைக்கு. அதுதான் நீதிமான ரட்சிக்கப்படும் அருது. அதான் இந்த பிரச்சனை, அதான் பிரச்சனை. நான் நீதிமான இருப்பேன், நான் நினைப்பேன் நான் பர்ஃபெக்ட், தசமத்தை கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், சபையில தலையிட்டேன், வீட்டுக்கு போனேன், தூங்கினேன், ஜெபித்தேன். இல்ல, அந்த நீதிமான மனுஷனுக்கு நிறைய கடமை இருக்குது. ஒண்ணும் பேச மாட்டீங்களே, துக்கமத்தோடு இருக்காதீங்க. போக முடியாத பரலோகத்துக்கு அடுத்து என்ன திட்டக்கூடாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துயரப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக. அம்மா பாட்டு துயரப்படணும், மாமியா பாட்டு துயரப்படணும். அப்ப பாஸ்டர் நீங்களோ, எனக்கு சொந்தம் எல்லாம் வணங்கா காலத்துள்ளவர்களாக அதிகம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா லெவலே வேற. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப நீங்கள் இன்றைக்கு நீங்க புதிய சபைக்கு வருகிற நீங்கள் துயரப்படுகிறவளா இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க முடிவெடுக்கிறீங்க, கிறிஸ்தவத்தின் பவுண்டேஷன் முடிவெடுக்கிறீங்க. இன்று முதல் நான் சிலரை சந்திக்க போறேன், இன்று முதல் சிலர் தேடி போக போறேன், இன்று முதல் ஆஸ்பத்திரி தேடி போக போறேன், இன்று முதல் விழுந்தவங்களை தேடி போறேன், இன்று முதல் நண்பனை தேடி போறேன், சிலரை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வருவதற்கு நான் தேடி போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சம்பாதித்தாலும் நிக்காது, எத்தனை சம்பாதித்தாலும் நிக்காது. ஒரு 60 வயசுக்கு மேல தள்ளாட்டம் தான். அன்றைக்கு நீ தப்பித்து போக வேண்டும் என்று சொன்னால் இந்த கிருபைக்குள்ளே சபை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எங்கே ஆறுதல் அடைவார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் சில துயரப்படுகிற நபர்களை சகாயித்தால், துயரப்படுகிற நபர்களுக்கு புத்தி சொன்னால், இப்ப நீங்கள் துயரப்படுகிற ஒரு ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்தால், வரும் காலத்திலே நீ படுக்கையில போகும்போது கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் இப்போது அறியாவிட்டால் படுக்கையிலே பேசுவதற்கு ஆசையா இருக்கும், பக்கத்திலே ஒருவன் வந்திருப்பதற்கு ஆசையா இருக்கும், பக்கத்திலே ஒரு அக்கா வந்து பேசின ஆசையா இருக்குன்னு சொன்னா யாரும் வர மாட்டாங்க. யாரும் சொல்லு, யாரும் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? துன்மார்க்க வீடு. அவன் படுக்கையில போனானே, நல்ல காரியம். இப்ப அவ படுக்கையா, அது இருந்தும் பலன் இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி படுக்கையிலே உனக்கு ஒரு ஆறுதல் தர சிலரை கர்த்தர் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ இன்றைக்கு சிலர் துயரப்படுகிற ஜனங்களுடைய கண்ணீரை ஆற்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் வாசலை குறித்து நீதிமான் சொல்லி காரியம் இல்லை, நான் நீதிமான ஆராதிக்க வந்தேன்னு காரியம் இல்லை. நீதிமானுக்கு நிறைய வேலை இருக்கு. செத்தோம், நம்ம செத்தோம். அதுக்குத்தான் ஜெபத்துல வச்சிருக்கேன், ஜெபத்துல சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன். எல்லா நாளும் நான் சாயங்காலம் வருகிறேன், பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுல நீ முன்னேறும்போது கண்டிப்பா நீ பெரிய விடுதலை அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விடுதலை அடைய முடியும். எல்லா வியாதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஜெபத்திலே நீங்கள் பர்ஃபெக்ட்டாய் மாறும்போது உங்க மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காய் ஜீவிக்க நீ விரும்பும் போது கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய தொடங்குவார். ஆமென், 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 ஆமென். என்ன நம்ப? வசனத்தை தான் நீங்க நம்பணும். வசனத்தை மாத்திரம் தான் நம்பணும். நம்பி நீங்க கிரியை செய்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் செய்யறது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். நம்ம கொடுக்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். நம்ம எதை செய்தாலும் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பரலோக ராஜ்யம் அறியும். அப்படி நீங்க செய்ய வேண்டும்.
இல்ல பாஸ்டர், நாங்க வேலை செய்து கஷ்டப்பட்டாக பிழைக்கிறது. உண்மைதான். அதுல நன்மை செய்யணும், அதுல துயரப்படணும், அதுல நெருக்கப்படணும். அப்படி பட்டு பட்டு நீ வளர்ந்தா மாத்திரம்தான் கிறிஸ்தவம் உனக்குள்ள வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில வேளை பாஸ்டருக்கு தசமம் கொடுக்கறனாலும் நடக்காது, பாஸ்டருக்கு கொஞ்சம் பணம் அதனால நடக்காது. அது வேற, அது வேற. ஊழியம் செய்வதற்கு அது நாங்க எடுத்து சாப்பிடவே மாட்டோம், அது கர்த்தருடைய பணி. அல்லேலூயா. அது வேற நடக்கும். சபையில மெயின்டெனன்ஸ், பல பல விதவிகளுக்கு கொடுக்க அங்க போயிட்டே இருக்கும். இந்த சபை நிற்கும் காலம் நடந்துட்டு காரியம் சொன்னா கர்த்தருக்கு ஏற்றபடி செய்து அவர் நடத்துவாரு, நடத்துவார். நீங்கள் நானும் மாட்டிக்கிடுவோம், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வயதிலே முளையும் பயிர் என்ன தெரியும், அதை செய்து பழகுங்க. உங்க பட்டுனி வறுமை எல்லாம் தீரும். இப்படி கர்த்தருடைய கண்கள் உலாவி சொல்லும், இன்ன வீட்டில் ஒரு நீதிமானை கண்டேன், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீதிமான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து காரியங்களை செய்தா எல்லை இல்லாம கர்த்தர் பெருக கொண்டு வா. இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பில் நமக்கு நிற்க வேண்டும், கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம்னு சொன்ன என்ன? அல்லேலூயா. சாந்த குணம்னு சொன்ன என்ன? அல்லேலூயா. எது சாந்த குணம்? இப்படி கை கட்டிட்டு இப்படி இருக்காதா சாந்த குணம்? அல்லேலூயா. பைசலாம். எந்த நிலைமையில நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், சகல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தாலும், நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? சாந்தமா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, கட்டுப்பட ரெண்டு பேசுவாடா, நீ கொஞ்சம் நீ பொறுமையோடு திருப்பி காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஷார்ட் புட்டா பேசுவாங்க, கொஞ்சம் கழிஞ்ச காரியங்கள் நேடல். அதான் சாந்த குணம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு சாந்த குணத்திலே ஆவிக்குரிய காரியங்களை சாந்த குணத்துல மாத்திரம் செய்ய முடியாது, பட்டயம். சாந்த குணம் என்று சொன்னால் வீட்டில் ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும். சாந்த குணம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கடை போட்டு ஒதுங்கித்தான் இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி அல்ல. நீங்கள் ஊழியம் செய்ய அத்தனை பேருக்கும் சாந்த குணம் இருக்காது. காரியம் என்னன்னு சொன்னா, பாவத்தை பார்த்து விறுவிறுப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது சாந்த குணம் இருக்குது. வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப நான் ஒரு ஊழியக்காரா இருக்கிறேன், நம்முடைய வீட்டுல ஒரு மரணமோ ஏதாவது ஒண்ணு வரும், ஏதாவது சம்பவிக்கும். நான் ஒரு நாள் அங்க போய் பார்த்தா போதும், உடனே கொஞ்சம் பேர் கேட்டாச்சு, என்ன இவர் பாஸ்டரா இருந்துட்டு அங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை, அல்லேலூயா. நான் அவர்களை விட மேல சபையை நேசிக்க ஒரு ஆளாக. பிரைஸ் எல்லாம். ஆமென், ஆமென். நான் ஏன் சொல்லுறேன்னு சொன்னா, சாந்த குணம் அப்பனு காட்ட வேண்டிய அப்பனு காட்டித்தான் ஆகணும், அம்மாவை காட்ட வேண்டிய அம்மாவை காட்டித்தான் ஆகணும். அதேபோல சாந்த குணம் எதுல வருதுன்னு சொன்னா, நான் எவ்வளவோ வளர்ந்தாலும், எவ்வளோ உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ ஊழியம் பெருகினாலும், எவ்வளோ ஆஸ்திகள் வந்தாலும், எத்தனை ஆத்துமக்கள் பெருகினாலும், ஒரு ஆத்துமம் அழியக்கூடாது என்று சொல்லி என்னுடைய உள்ளம் சாந்தமா இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலே யாரும் அழியக்கூடாது என்று சொல்லி உங்க ஆத்துமா மற்றவங்க சாந்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால அவன் அழியக்கூடாது, என்னால் இவன் கண்ணீர் விடக்கூடாது, என்னால் இவங்க சஞ்சலப்படக்கூடாது, என்னால வருத்தம் கூட, என் நஷ்டம் என்னோடு இருக்கட்டும், என் வேதனை என்னோடு இருக்கட்டும், என் பாரம் என்னோடு இருக்கட்டும், என் அவமானம் என்னோடு இருக்கட்டும், என் கண்ணீர் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி மற்றவனுங்காக்க நீங்கள் துயரப்படும் போது கர்த்தர் உங்களுடைய சகல சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பழகுங்க, பழகி வாருங்க. இந்த கள்ள சபைகளுக்கு ஓடி ஓடி வார்த்தை பழகல்ல, கள்ள வாக்கு தத்துவம் பண்ணி மக்களை வஞ்சிக்கிறாங்க.
அநியாயமாய் நடக்குது காரியங்கள். என் ஜனங்களுக்கு சத்தியம் தெரியல, என் ஜனங்களுக்கு எப்படி நடக்கணும் தெரியல. உணர்வு இல்லாம இருக்கிறதுனால மஞ்சப்பட்டி கதை சொன்னாலும் ஆட்கள் சந்தோஷமாக்கும், நக்கல் அடிச்சாலும் சபைக்கு சந்தோஷம். அப்படி கிடையாதுங்க. சபை இருக்கிற நேரம் சீக்கிரட்டா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சுபாவத்தை மாற்றிக்கொள்ளணும். நான் நீதிமான் தான், ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், என்னில என்னெல்லாம் குறை உண்டு, எனக்கு மனைவி உண்டு, கணவன் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் உண்டு திருப்தியா இருக்கிறேன், எனக்கு வசதி இருக்கு திருப்தியா இருக்கிறேன், இதனால் எனக்கு பகலும் போக முடியாது, நான் என்ன செய்தாலும் போக முடியாது. அப்ப இனி என்ன செய்யணும், இனி எது செய்யணும்? அதுதான் சபையுடைய அடுத்த ஸ்டெப். என்ன செய்தா பரலோகத்தை அசைக்க முடியும்? ஒரு மனுஷன் பீரோல வைத்துள்ள பணமும் டாக்குமெண்ட்ஸ் 4 கட்டியா கொடுத்து பரலோகத்தை அசைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவியாய் ஸ்திரீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஜெபமும் ஆராதனை செய்து பரலோகத்தை அசைத்தாள். ஒரு கானானிய பெண் பட்டின்னு சொல்லி கூப்பிட்டவனும் திரும்பி போகாமல் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தை அசைத்தாள். அதை போல நீங்களும் அசைக்க ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு போயிருக்கலாம்னு சொன்னா, போறார் இல்ல, என் பிள்ளை செத்தா என்ன போனா என்ன, போயிருக்கலாம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நீ வாழ்வதற்காய் இதை எடுத்துக்கொள். மறுநாள் நீ ஆசீர்வாதமாய், உன் சந்ததிகள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், இந்த பகுதி ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் ஆவதற்கு, இந்த பகுதி மீண்டும் பலப்படுவதற்கு, இந்த பகுதி கட்டுவதற்கு, நோய்களை மாற்றி துயரங்களை மாற்றி உன் குடும்பம் சீர்படுவதற்கு இந்த வசனத்தை எடுத்து நீ கட்டிப்பா. நீ எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பா என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் பின்பு திட்டத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்ன பூமியை சுதந்தரித்துக் கொள்வது? பூமியை வெறுக்கத்தானே சொன்னாரு, பூமியை வெறுக்கத்தானே சொன்னாரு. உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனா பூமியை வெறுத்தாரு. ஹல்லேலூயா. சமையாச்சோ பசியாச்சோ சிலவங்களுக்கு. ஹல்லேலூயா, ஆமே. சாப்பாடெல்லாம் இருக்கு, ரொம்ப நேரம் கழிஞ்ச நம்ம செய்திக்கு வந்தோம், நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன படிச்சோம்? ஒரு ஆளு பூமியை சுதந்தரித்து, என்ன பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? ரப்பர் தோட்டம் வாங்குறதா, இல்ல கொஞ்சம் பல பல காரியங்களை செய்து நேடுறதா, இல்ல ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னமா இருப்பதா? அதே சொன்னாரு. ஹல்லேலூயா. என்ன பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? உன்னை ஒருதன் வெட்ட வந்தாலும் நீ இந்த வசனத்தின் இருக்கிற கர்த்தர் உன்னோடு வருவா. உன்னை ஒருவன் அழிக்க திட்டம் போட்டாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிற முன்னும் பின்னும் தூதர்களை கொண்டு கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்கள்ல கொள்ளை நோய்கள் வரும், உன் வீட்டை கர்த்தர் காத்துக் கொள்வா. சில வீடுகள்ல பட்டயம் சூழ்ந்து கொள்ளும், உன்னை வீட்டு சில காத்துக் கொள்வா. சில இடங்கள்ல பல பல பிரச்சனைகள் வரும், உன்னை பூமியில சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்வா. ஹல்லேலூயா. நீங்க போய் பாருங்க, அந்த ஜெயிலையும் ஆஸ்பத்திரியிலையும் போக பூமியில சமாதானம் இல்லாம ஓடுறவங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, சமாதானம் இல்லை. காரியம் ஆஸ்பத்திரியில சொல்லு, ஆஸ்பத்திரியில, போலீஸ் ஸ்டேஷன்ல, தர்க்கத்துல, தகராறுல சொல்லுவாங்க சொல்லுவாங்க இன்ன கோஷ்டி என்ன கொல்வதற்கு காத்திருக்கு, பாஸ்டர் ஜெபிச்சுக்கிடுங்க. எது கோஷ்டி? பூமியை பிடிக்க நின்னால, பூமியில ஏமாத்துறதுனால, இன்ன கோஷ்டி என்ன தீர்ப்பதற்கு என்ன நிக்கிறாங்க, கவனிச்சிடுங்க, ஒன்னு ஜெபிச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் துன்பங்களாக்கும், வேதனைகளாக்கும். மற்றவங்களுக்கு தெரியும், நான் உயிரோடு இருக்கும் காலம் பூமியில் என்னை கர்த்தர் சமாதானமாய் காத்துக் கொள்வார்னு சொல்லி தைரியமாய் வாழுவான். ஆனபடி பூமியில கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்துவதற்கு இத்தனை திருவசனங்களை நாளுக்கு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிச்சுக்கிடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். என்ன நீதி யோபு கிட்ட இருந்தது? அந்த நீதி அந்த மனுஷன்கிட்ட இருந்தது கொஞ்சம், இயேசுவை போல இல்ல, கொஞ்சம் இருந்தது. என் தாய் பெற்றதை போல அவளை ஒரு அந்த மகனை ஒரு தாய் பெற்றதல்லவா? ஆமே, ஆமே. என்னை போல ஒரு தாயும் கற்பந்தரித்து பெற்றதெல்லாம் என் சகோதரன் அல்லவா?
அவனுக்கு தீங்கு செய்வது எப்படி, அவனை வேதனைப்படுத்துவது எப்படி என்று சொல்லி தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது. ஆமே ஆமே. நீங்கள் சொல்ல வேண்டும், என்னை பெற்றதை போல ஒரு தாய் பெற்ற பெண் அல்லவா, அவனுக்கு எப்படி நான் தீங்கு செய்வேன்? நான் ஒரு மனுஷனை ஏமாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு இப்ப நினைவு வந்திருக்கிறது, என் தாய் கற்பந்தரித்ததை போல அவளையும் கற்பந்தரித்து பெற்ற என் சகோதரனை நான் எப்படி ஏமாற்ற முடியும், எப்படி வஞ்சிக்க முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, துன்பம் இருக்குது, சோல் பண்ண முடியாத பிரச்சனை இருக்குது, பாடுகள் இருக்குது. அவனும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவனை நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நீதிமான்களா இருங்கள் என்று கர்த்தர் சொல்ல, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் இருக்கும், துன்பம் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனா அவங்க திருப்தி அடைவார்கள். யோகு 10 பிள்ளைகள் செத்தது உண்மைதான். கர்த்தர் குரல் கொடுத்த போது, கர்த்தர் வார்த்தையினால பேசின போது ஆண்டவர் சொன்ன 10 பிள்ளை என்கிட்ட தான் இடம் இருக்க. அல்லேலூயா. மீண்டும் அழகுபடுத்தி, அவனை மேனிப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நிம்மதியும், இரட்டிப்பான பிள்ளைகளை எல்லாம் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் கைவிடல, அவரை சந்தோஷப்படுத்தினார். அதை போல நாம் இப்போது இருக்கின்ற சந்தோஷம் டூப்ளிகேட் சந்தோஷம். நீங்கள் அனுபவிக்கிற சுகம் எல்லாம் டூப்ளிகேட் அனுபவங்கள். இது உண்மையிலே டூப்ளிகேட் சந்தோஷம். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா பிரைஸ் எல்லாம். இதை ஆண்டவர் கொண்டு வரல. நீதிமானை ரட்சிக்கப்படு அரிதென்று சொன்னால் பாவியின் நிலைமை என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் நீதிமான் ரட்சிப்பது அரிதென்று சொன்னால் நீதிமான் தான், நல்லவன் தான், எல்லாம் சரிதான், அநேக காரியங்கள் பரலோகத்துக்கு செய்யல, அதனால ரட்சிப்பவனுக்கு அரிதாயிருந்து. ஒரு சகோதரன் வந்து ஆண்டோட கேட்டான், நான் தாய் தகப்பனை கனம் பண்றேன், மனுஷனை நேசிக்கிறேன், சொன்னதெல்லாம் செய்கிறேன், என்னை நீ என்ன குறைவென்று சொன்ன. ஆண்டவர் சொன்னா, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரதை கொடு. அல்லேலூயா. உண்டானதை எல்லாம் விற்று என்று சொன்னால் ஒரு சென்று கூட அவனை விற்க முடிய காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு என்று விற்க போனா உன்னை நடக்காது. கர்த்தர் கொடுப்பார், கொடுத்தது கொடுத்ததுதான் சொல்லு. இந்த லாபத்தில் நீ பங்கு கொடுன்னு சொல்லுவார். அல்லேலூயா பிரைஸ் எல்லாம். நீ விற்கணும் போண்டா, இருக்கட்டும், நான் தந்த இருக்கட்டும், இதுல லாபம் வரும், அதுல பங்கை நீ எனக்கு கொடுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் விரும்புவது அதுதான். அல்லேலூயா. எங்க எல்லாம் ரட்சிப்பு குறைவோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்கு வருகிற நீங்கள், நானும் பயப்படுகிறேன் பரலோகத்தை குறித்து, நானும் கலங்குறேன். இந்த ஆவி பிரியும் போது, ஆவியின் மண்டலத்துல போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணீர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆவியின் மண்டலத்துல போகும்போது உங்களை சிறைபிடித்து நரகத்தில் கொண்டு போக கூடாது. ஆவியின் மண்டலத்தில் போகும்போது என் மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழகான ஒரு இடத்துல பரலோக ராஜ்யத்துல கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு சபை என்று முதல் உங்க வேலைகளை நீங்க செய்ய வேண்டும். ஆமென். வசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? எத்தனை நேரம் கஷ்டமா இருக்கு சொல்லுங்க, அப்போ நம்ம மாத்திக்கிடுவோம். இல்ல ஓகே. இது புதிய உபதேசம் அல்ல, ஆண்டவர் கொண்டு வந்த உபதேசம். எனக்கு நிறைய வாக்குத்தத்த செய்தி இருக்குன்னு வேகம் எடுத்துட்டு வந்தேன். காலமே சொல்லுங்க, அதை கொடுக்க நான் வச்சு இது. அல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்த செய்தி இருக்குது. இதனால தான் உங்க மனம் மர்வமாகும், இதனால தான் உங்க மனம் புதுதாகும், இதனால தான் உங்களை விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால கண்டினியூ ஜெபிங்க, கண்டினியூ பாடுபடுங்க, கண்டினியூ ஓடுங்க, கண்டினியூ ஊழியம் செய்யுங்க. என்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை தயவு செய்து நான் தாழ்மையோடு கேட்கிறேன். மனம் உடைந்து நிற்கிறேன், அடிக்கடியாக மனம் நொறுங்கி இருக்கிற அந்த சபை எப்படி நடத்துறதேன்னு தெரியல. பல நாட்கள் நினைக்க யாராவது வந்து எடுத்த நலமா இருக்கும் என்று சொல்லி. காரியம் சபையுடைய உங்க எல்லாருடைய நிலைமை ஓரளவு எனக்கு தெரியும். ஆமென் ஆமென் பிரைஸ்லாம். ஒரு பிக் சபைக்கு தெரியாது காரியம். நீ கேட்ட கேள அடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம்.
ஏன்னா பின்ன வந்து கூடுறீங்க. கொஞ்சம் பேர் இருக்கிற சபைக்கு நமக்கு தெரியும், ஒரு குடும்பம். இவர்களை பரலோகத்து கொண்டு என்ன உண்டு அதை மாத்திரம்தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. மற்ற எல்லாம் வேஸ்ட் ஆக்கும். முற்றிலுமாய் சபையில செய்கிற எல்லா யூடியூப் எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு அரை மணிக்கு வசனம் தான் உண்மைங்க. அதை நீங்க தயவு செய்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். அதெல்லாம் காணாம போகும். ஒரு பாட்டு பாடினாலும் காணாம போயிடும், எல்லாம் போயிடும். ஆனா இந்த வசனம் மாத்திரம் நித்திய ராஜ்யம் வரை நிலைநிற்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். மீண்டுள்ள காரியத்தை அடுத்த வாரம் கேட்போம். ஹல்லேலூயா.